ஆண்டுடைய நாம் மகிழ்ப்படுவதாக. யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறோம். நேரலையிலே ஆங்காங்கே இருக்கிற இடங்களிலே எங்களோடு கூட சேர்ந்து தேவனை பாடி ஆராதிக்கிறவங்களையும் இருக்கடங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிழ்ப்படுத்துவோம். கர்த்தர் இந்த பாடல்களை நமக்கு ஆசீர்வதி தருவாராக. எந்த இயேசுவே உந்தன் நேசமே எந்த நுள்ள முருகிடுதே, நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனை சரணம் என்று சொல்லி இந்த பாடலை நாம் கரந்தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிழ்ப்படுத்துவோம். கர்த்தர் இந்த பாடல்களை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஹல்லேலூயா. எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்த உள்ளம் உருகிடுதே, நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம், நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். பாதம் கண்களில் நீரை அன்பரே பாதம் பூக்கினாரே, அந்த பாதம் கண்களில் நீரை
பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லப்பரா பரணீசரனும். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லப்பரா பரணீசன். நன்றி என்றும் நன்றி என்றும் நான் வரவேனே, நம்பிக்கை கண்மலை என் இறைவா. நன்றி என்றும் நான் வரவேனே, நம்பிக்கை கண்மலை என் இறைவா. எந்த துணை நீ என்னை அறிவி, எந்த பாரம் தாங்கிடுவே. எந்த துணை நீ என்னை அறிவி, எந்த பாரம் தாங்கிடும். எந்த இயேசுவே இந்த நேசரே, எந்த உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லப்பரா பரணீசரனும். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லப்பரா பரணீசன். கேட்டதெல்லாம் கேட்டதெல்லாம் அன்புடன் நீந்தி கூப்பிடும் வேளை செவி சாய்த்தி. கேட்டதெல்லாம் அன்புடன் நீந்தி கூப்பிடும் வேளை செவி சாய்த்தி. இந்த உதவி என்று மறவே இன்ப துதிகள் ஏறெடுப்பே. இந்த உதவி என்று மறவே இன்ப துதிகள் ஏறெடும். எந்த இயேசுவே இந்த நேசரே, எந்த உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லப்பரா பரணீசரனும். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லப்பரா பரணீசன். எந்த மேன்மை எந்த மேன்மை சிலுவை அல்லாமல் ஏதுமில்லை இந்த பாடினிலே. எந்த மேன்மை சிலுவை அல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே. உந்தனுடனே என்னை அறிந்தே, உந்தன் குருசில் பங்கடைந்தே. உந்தனுடனே என்னை அறிந்தே, உந்தன் குருசில் பங்கடைந்தே. எந்த இயேசுவே உந்தன் நேசரே, எந்த உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லப்பரா பரணீசரனும். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லப்பரா பரணீசன். லக்கை நோக்கி ஓடுகிறேனே, லாபமும் நஷ்டமென்றெண்ணுகிறேன். லக்கை நோக்கி ஓடுகிறேனே, லாபமும் நஷ்டமென்றெண்ணுகிறேன். ஒன்றே மனதில் உண்டு நினைவு, சென்றே பரணி கண்டடைவேன். ஒன்றே மனதில் உண்டு நினைவு, சென்றே பரணி கண்டடைவேன். எந்த இயேசுவே இந்த நேசமே, எந்த உள்ளம் உருகிடுதே. அல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லப்பரா பரணீசரனும். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லப்பரா பரணீசரனும். மெய் விசுவாச பாதையில் செல்ல மேன்மை மிகும் அழைப்பை அளித்தே. மெய் விசுவாச பாதையில் செல்ல மேன்மை மிகும் அழைப்பை அளித்தே. அன்பு தயவு ஞானம் பொறுமை இன்னும் கிருபை நீ தரும். அன்பு தயவு ஞானம் பொறுமை இன்னும் கிருபை நீ தரும். எந்த இயேசுவே இந்த நேசரே, எந்த உள்ளம் உரு
பங்கினை நான் அடைந்தே திருப்பாதம் வல்லப்பரா பரணே சரணம். என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட கடல் வாழ்வடைந்தே. துன்பவனாந்திரத்தில் நடந்திட கடல் வாழ்வடைந்தே. என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தே. துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தே. என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே நீலி புஷ்பம் ஆரோனின் ரோஜா பாலிலும் வெண்மை தூய பிதா. நீலி புஷ்பம் சாரோனின் ரோஜா பாலிலும் வெண்மை தூய பிதா. பின்பன ரூப சௌந்தர்யமே சிறந்த இறைவா. பூரண ரூப சௌந்தர்யமே சிறந்த இறைவா. என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்து துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தே. துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தே. என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே கண்ணியர்கள் நேசிக்கும் தேவா கர்த்தரின் நாமம் பரிமளமே. கண்ணியர்கள் நேசிக்கும் தேவா கர்த்தரின் நாமம் பரிமளமே. இயேசுவின் பின்னே ஓடி வந்தோ என்னையும் இழுத்து கொண்டார். இயேசுவின் பின்னே ஓடி வந்தோ என்னையும் இழுத்து கொண்டார். என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்து துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தே. துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தே. என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே நேசக்கொடி மேல் பறந்தோங்க நேச பிரசன்னம் வந்திருக்க. நேசக்கொடி மேல் பறந்தோங்க நேச பிரசன்னம் வந்திருக்க. சிலி மரத்தின் கீழடைந்தே கர்த்தரின் ஆறுதலே. சிலி மரத்தின் கீழடைந்தே கர்த்தரின் ஆறுதலே. என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தே. துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தே. என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே எங்களே வா பாடையே எழுமு தூதாயின் நற்கனி தூயருக்கே. எங்களே வா பாடையே எழுமு தூதாயின் நற்கனி தூதருக்கே. வேலியடைத்த தோட்டமிதே மண்ணுலாவுகிறார். வேலியடைத்த தோட்டமிதே மண்ணுலாவுகிறார். என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தே. துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தே. என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே நாட்டினிலே பூங்கனித்தால்
கண்மலை சிகரம் என் மறைவே நேரமே அழைத்தார். கண்மலை சிகரம் என் மறைவே நேரமே அழைத்தார். என் நேச இயேசுவின் மேல் சாய்ந்து துன்பவனாந்திரத்தில் நடந்திட மணல் வாழ்வடைந்து. துன்பவனாந்திரத்தில் நடந்திட மணல் வாழ்வடைந்து. என் நேச இயேசுவின் மேல் சாய்ந்து நித்திரையே செய்திடும் நாவில் நித்தம் என் ஆத்மா நல்விழிப்பே. நித்திரையே செய்திடும் நாவில் நித்தம் என் ஆத்மா நல்விழிப்பே. என் கதவருகே நின்றழைத்த இயேசுவை நேசிக்கிறேன். என் கதவருகே நின்றழைத்த இயேசுவை நேசிக்கிறேன். என் நேச இயேசுவின் மேல் சாய்ந்து துன்பவனாந்திரத்தில் நடந்திட மணல் வாழ்வடைந்து. துன்பவனாந்திரத்தில் நடந்திட மணல் வாழ்வடைந்து. என் நேச இயேசுவின் மேல் சாய்ந்து நேசத்தழல் இயேசுவின் அன்பே நேசம் மரணம் போல் வலிதே. நேசத்தழல் இயேசுவின் அன்பே நேசம் மரணம் போல் வலிதே. வெள்ளங்கள் தீரண்ட தண்ணீர்களா உள்ளம் அணைந்திடாதே. வெள்ளங்கள் தீரண்ட தண்ணீர்களா உள்ளம் அணைந்திடாதே. என் நேச இயேசுவின் மேல் சாய்ந்து துன்பவனாந்திரத்தில் நடந்திட மணல் வாழ்வடைந்து. துன்பவனாந்திரத்தில் நடந்திட மணல் வாழ்வடைந்து. என் நேச இயேசுவின் மேல் ஆளே தூபஸ்தம்பம் போலவே எழும்பி தேவகுமாரன் வந்திடுவா. தூபஸ்தம்பம் போலவே எழும்பி தேவகுமாரன் வந்திடுவா. அம்மினதாவின் ரதம் போல அன்பு பறந்து செல்லே. அம்மினதாவின் ரதம் போல பறந்து எல்லாரும் எழுந்து பாடுவோமா. என் நேச இயேசுவின் மேல் சாய்ந்து துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்து. துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்து. என் நேச இயேசுவின் மேல் சாய்ந்து நேசக்கொடி மேல் பறந்தோங்க நேச பிரசன்னம் வந்திர. உற்சாகமாய் கைதட்டி செக்கோடி மேல் பறந்தோங்க நேச பிரசன்னம் வந்திரங்க. இச்சிலி மரத்தின் கீழடைதே கர்த்தரி ஆறுதலே. இச்சிலி மரத்தின் கீழடைதே கர்த்தரி ஆறுதலே. என் நேச இயேசுவின் மேல் சாய்ந்து துன்பவனாந்திரத்தில் நடந்திட மணல் வாழ்வடைந்து. துன்பவனாந்திரத்தில் நடந்திட மணல் வாழ்வடைந்து. என் நேச இயேசுவின் மேல் சாய்ந்து தென்றலேவா பாடையே எழும்பு தூதாயும் நற்கனி தூயருக்கே. தென்றலேவா பாடையே எழும்பு
இயேசுவின் மேல் சாய்ந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தே. துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தே. என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே நித்திரையே செய்திடும் ராவில் நித்தம் என் ஆத்மா நல்விழிப்பே. நித்திரையே செய்திடும் ராவில் நித்தம் என் ஆத்மா நல்விழிப்பே. என் கதவருகே நின்றழைக்க இயேசுவை நேசிக்கிறேன். என் கதவருகே நின்றழைக்க இயேசுவை நேசிக்கிறேன். என் கதவருகே என் கதவருகே நின்றழைக்க இயேசுவை நேசிக்கிறேன். என் கதவருகே நின்றழைக்க இயேசுவை நேசிக்கிறேன். என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தேன். துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தேன். என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நாம் சந்திக்கிற பலவிதமான போராட்டமான சூழ்நிலைகள் மத்தியிலே ஹல்லேலூயா நேசர் இயேசுவின் மார்பிலே நாம் சாய்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு இன்ப நல் வாழ்வை அளிக்கிற தேவனாய் இன்றும் அவர் காணப்படுகிறதுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையிலே எங்களை பலவிதமான சூழ்நிலைகள் அழுத்தும் பொழுது வேதனைகளோடாய் பாடுகளினோடாய் கஷ்டங்களோடாய் நாங்கள் கடந்து செல்கிற நேரங்களில் அப்பா உம் அண்டையிலே நாங்கள் கடந்து வரும் பொழுது ஹல்லேலூயா எங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்பா எங்களை உம் அண்டையிலே அழைத்துக் கொள்கிற தேவனாய் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை ஆளுகை செய்து நடத்துகிற கர்த்தராய் இன்றும் இருக்கிறதற்காக தகப்பனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை ஆட்கொண்டு உம்முடைய ஆறுதலை எங்களுக்கு அருளி செய்து நடத்துகிற தேவனாய் இன்றும் எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இருக்கிறதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எங்களை வேலை எடுத்து பாதுகாக்கிற தேவன், பறந்து காக்கிற பட்சியை போல எங்கள் மேல் நினைவா இருக்கிற கர்த்தர், நீர் காத்து எங்களை தப்ப பண்ணுகிறவர், நீர் கடந்து வந்து எங்களை விடுவிக்கிற கர்த்தர். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவராய் இன்றும் எங்களுக்கு இருக்கிறதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. எங்கள் கதவருகே நின்று எங்களை அழைக்கிற என் அன்பின் நேசர் இயேசு இன்றும் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கடந்த காலங்கள் எல்லாம் வந்து சந்தித்த சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் கூட அற்புதமாய் நடத்தினீரே. ஹல்லேலூயா. எந்த தீமைகள் பொல்லாப்புகள் வராதபடிக்கு சத்துருடைய இஷ்டத்திற்கு எங்களை ஒப்புக்கூடாதபடிக்கு தேவன் எங்களை விலைக்கு பாதுகாத்தீரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீ, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறே. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறே, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறே. அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உம் கரங்கள், அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உம் கரங்கள். நன்றி, நன்றி என் துதிக்கிறே. நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி, நன்றி என் துதிக்கிறே. நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. எல்லாரும் சொல்லுவோமா? நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. பலவீனம் பலவீனம் நீக்கி தினம் காக்கிறீ, பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறீ. என் பலவீனம் நீக்கி தினம் காக்கிறீ,
மாற்று, தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்று. நன்றி நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. உணவு உடை தினம் தந்து மகிழ்கிறீர். உண்மையான நண்பர்களை தருகிறீர். உணவு உடை தினம் தந்து மகிழ்கிறீர். உண்மையான நண்பர்களை தருகிறீர். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவர். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவர். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி நன்றி துதிக்கிறேன். என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுகிறேன். நான் நன்றியோடு உம்மை பாடுகிறேன். எல்லாரும் சொல்லுவோமா? அன்பின் தெய்வமே, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுகிறேன். நான் நன்றியோடு உம்மை பாடுகிறேன். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே. ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே. அன்பின் தெய்வமே, நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுகிறேன். நான் நன்றியோடு உம்மை பாடுகிறேன். அன்பின் தெய்வமே, அன்பின் தெய்வமே, நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுகிறேன். நான் நன்றியோடு உம்மை பாடுகிறேன். சிறுமையானவனே, சிறுமையானவனே, தூக்கி எடுத்தீரே. அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. சிறுமையானவனே, தூக்கி எடுத்தீரே. அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. இது அதிசயம், அதிசயம்தான். இது அதிசயம், அதிசயம்தான். அன்பின் தெய்வமே, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுகிறேன். நான் நன்றியோடு உம்மை பாடுகிறேன். அன்பின் தெய்வமே, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுகிறேன். நான் நன்றியோடு உம்மை புதிய கிருபையா
தானே. இது ஆச்சரியம், ஆச்சரியம் தானே. அன்பின் தெய்வமே, நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை நன்றியோடு உம்மை அன்பின் தெய்வமே, நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை நன்றியோடு உம்மை. எல்லாரும் சொல்லுவோமா? பரம குயவனே, பரம குயவனே, உமது கருங்களில் என்னை கொடுத்து விட்டேன். பரம குயவனே, உமது கருங்களில் என்னையும் கொடுத்து விட்டேன். உம் சித்தம் என்னை நடத்துமே. உம் சித்தம் என்னை நடத்துமே. இன்னும் ஒரு விஷயம் சொல்லுவோமா? பரம குயவன், பரம குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேன். பரம குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேன். உம் சித்தமோ என்னை நடத்துமே. உம் சித்தமோ என்னை நடத்துமே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை நன்றியோடு உம்மை அன்பின் தெய்வமே, நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை நன்றியோடு உம்மை பயபக்தியோடு நாம் முழங்கால் படியிடுவோம். எங்களை இதுகாரும் காத்து எங்களை கரம்பெடுத்து நடத்தி வந்த எங்கள் அன்பின் தேவனே, மனதாரமுடைய பாதத்தில் நாங்கள் பணிந்து நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கடந்த காலங்களெல்லாம் கத்திரைகளை கண்மணி போல பாதுகாத்தீங்கப்பா. ஒவ்வொரு நாளும் கூட எங்களை அற்புதமாய் வழிநடத்தி வந்தீங்கப்பா. புதிய கிருபையால் எங்களை தாங்கி வந்தீரப்பா. புதிய வழிகளில் எங்களை நடத்தி சென்றீரப்பா. அதை நினைத்து பார்க்கும் பொழுது எவ்வளவு ஆச்சரியமாய், எவ்வளவு அதிசயமாய் இருக்கிறதப்பா. அதற்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். இந்த 5 மாத காலமெல்லாம் கர்த்தர் அடியார்களை ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு சேதமின்றி நீங்க காத்து வழி நடத்தினரே உமக்கு நன்றி அப்பா. அன்று இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த வனாந்தர பயணத்தில் நடத்தி செல்லும் பொழுது அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு பகலிலே மேகஸ்தம்பமாக, இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்டும்படிக்கு அக்கினி ஸ்தம்பமாக முன் சென்ற அன்பின் தேவன் எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே எங்களுக்கு முன் சென்று மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் எங்களை தேற்றுகிற தேவனாய் எங்களுடைய வாழ்க்கையின் துணையாளராய் இருந்து எங்களை அனுதினமும் தாங்கி நடத்தி வந்தீரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் பாடினது போல இந்த பகற்கால வேளையிலே உடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்திலே தருகிறப்பா. பரம குயவனே, உமது கரங்களிலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வழிகளிலே கர்த்தர்களை நடத்தி செல்வீராக. உம் சித்தம் போல எங்களை நடத்துவீராக ராஜா. நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு போதிப்பீராக. உம்முடைய கண்களை எங்கள் மேல் வைத்து ஆலோசனை சொல்வீராக ராஜா. ஆண்டவரே, கோணலும் மாறுபாடுமான சந்ததியார் ஜீவிக்கிற உலகத்திலே குற்றமற்றவர்களாய், மாசற்றவர்களாய், கபடற்றவர்களாய் ஜீவிப்பதற்கு கர்த்தாவே உம்முடைய பலனை எங்களுக்கு தருவீராக. உம்முடைய கிருபை எங்களுக்கு அருளி செய்வீராக ராஜா. என்னுடைய சுய அறிவினாலே, என்னுடைய சொந்த ஆற்றலினாலே இந்த பூமியில் நாங்கள் எதையும் சாதித்து விட முடியாதப்பா. ஆனால் கர்த்தர் எங்களோடு இருக்கும் பொழுது, உம்முடைய பலன் எங்களிலே வெளிப்படும் பொழுது, சங்கீதக்காரன் சொன்னது போல ஒரு சேனைக்குள் பாயும்படிக்கு, ஒரு மதிலை தாண்டும்படிக்கு தேவனங்களை பலப்படுத்துகிறதற்காக நன்றி அப்பா. இந்த பகற்கால வேளையிலே உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற யாவரையும் அந்த உன்னத பலத்தினால் வல்லமையினால ஒரு விசை இடைகட்டும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள்ல நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. உடைய வருகையின் அடையாளங்கள் வேகமாய் வருகிற நாட்களில்
பொல்லாத சத்துருவானவனும் தனக்கு சில காலம் மாத்திரம் உண்டு என்பதை அறிந்தவனா எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றித் திரிகிற அந்த நாட்களிலே பொல்லாத சாத்தானுடைய எல்லா விதமான காரியங்களுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொண்ட நிலையிலே உம்மை மாத்திரம் முன்வைத்தவர்களாக எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தில் இலக்கை நோக்கி தொடர அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள ஆண்டவரடியார்களை பலப்படுத்துவீராக ராஜா. உம்முடைய கிருபை எங்களுக்கு அருளை செய்வீராக ராஜா. நீர் எங்களோடு கூட இருக்கும்போது எல்லா சூழ்நிலைகள் வெற்றி சிறக்க முடியுமே. அப்படி ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் வந்து ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்க. நம்முடைய பிள்ளைய தோல்விகள் ஜெயமாய் மாறுவதாக, ஏமாற்றங்கள் மாறுவதாக, எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவுகளை காண செய்வீராக. சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகட்டும். நன்மையும் கிருபையும் தொடர நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய ஆசீர்வாதங்கள் பெற்று அனுபவிப்பதற்கு இல்லாதபடி எங்களில் ஏதேனும் குறைகள் கரைகள் காணப்படும் என்றால் தயவாய் மன்னித்து ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும்படிக்க நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய ஆவியாத்துமாசிரியர் முழுவதும் வெறுமையாக்கி அன்பு நேசருடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர்களை ஏற்று வழி நடத்துவீராக. தொடர்ந்து எஞ்சிருக்கிற சபைகளுக்கு ஆசீர்வாதத்தை தாரும். உமக்கே எல்லாம் மகிமையிலாக ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பாதம் படிந்து இந்த ஆராதனை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆமென் ஆமென். நாம் யாவரும் எழுந்திருந்து 52ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். கடைசி 2 வசனங்களை சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 52. பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய். கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறது. நன்மையை பார்க்கலும் தீமையையும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கலும் பொய்யையும் விரும்புகிறாய். கபடமுள்ள நாவே, சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்தில் பிடுங்கி நீ ஜீவனோட தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார். நீதிமான்கள் அதை கண்டு பயந்து அவனை பார்த்து நகைத்து, இதோ தேவனை தன் பலனாக இல்லாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவனையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன் தான் என்பார்கள். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். சேர்ந்து வாசிப்போம். நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாய் இருக்கிறது. ஆமென். உட்காருவோம். அவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே இந்த காலவெளியிலே கடந்து வந்து தேவனை பாடி ஆராதிக்க, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். உங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. வாசித்த சங்கீதத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் செலுத்துவோம். இந்த 52ஆம் சங்கீதம் தாவீதினால் எழுதப்பட்டது என்று சொல்லி அதன் தலைப்பை நாம் வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியும். இந்த தலைப்பில் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த சூழ்நிலையில இது சங்கீதத்தில் என்று நாம் பார்க்கும் பொழுது, தாவீது அகிமெலேக்கின் வீட்டுக்கு வந்தான் என்று ஏதோமியன் ஆகிய தோவேக்கு வந்து சவுலுக்கு அறிவித்த பின்பு தாவீதினால் பாடப்பட்டு ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் சங்கீதம் என்று சொல்லி ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கணும். இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பிலே தாவீது அபிமெலேக்கின் வீட்டுக்கு என்று சொல்லி நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் அவ்விதமாக சொல்லப்பட்டிருக்குது. ஆக்சுவலா அதுல ஒரு சின்ன கரெக்ஷன். அபிமெலேக்கு அல்ல, அகிமெலேக்கு. நீங்க வேதாத்தை வச்சிருந்தீங்க பார்த்துக்கொண்டு என்று சொன்னா அது நீங்க திருத்திக் கொள்ளும்படியாக அன்பாய் கேட்கிறேன். தாவீது அகிமெலேக்கின் வீட்டுக்கு என்று சொல்லி இதை நாம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 21, 22 இந்த அதிகாரங்களை நீங்க வீடுகளுக்கு சென்று வாசித்து பார்க்கும் பொழுது இந்த சங்கீதம் எழுதனுடைய பின்னணியை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். சுருக்கமாக அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நம்மளாருக்கும் தெரியும், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல பெலிஸ்தனாகிய கோலியாத்தை தாவீது முறியெடுத்ததுக்கு பிற்பாடு தாவீதினுடைய வாழ்க்கையில மேலும் மேலும் சோதனைகள் கடந்து வருகிறது. ஏனென்று சொன்னால் தாவீதை ஸ்திரீகள் புகழ்ந்து பாடின பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாத சவுல்
எப்படியாவது தாவீதை அழித்து விட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் பலவிதமான பிரயாசங்களை சவுல் எடுக்கிறார். ஆனால் அவருடைய முயற்சிக்கு எதுவும் பலனே கிடைக்கல. காடு, மலை, கெபி என்று சொல்லி, குகை என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடமாக தன்னை தப்பித்துக் கொள்வதற்காக அங்குமுகமாய் ஓடி அலைந்து கொண்டிருந்த தாவீதை யாராவது எங்கேயாவது கண்டார் என்று சொன்னால் அவளை கட்டாயம் சவுல் இடத்துல பிடித்து கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி சவுல் ஜனங்களிடத்துல தெரிவிக்க, சவுலோடு கூட சேர்ந்து ஒரு கூட்ட மக்கள் தாவீதை எப்படியாவது பிடித்து சவுலிடத்துல ஒப்படைத்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட பல முயற்சிகளை கையாண்டு வருகிறார்கள். அப்படி இருந்த சூழ்நிலையிலே ஒரு சந்தர்ப்பத்தில் 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது, தாவீது நோப் என்கிறதான இடத்தில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமெலேக்கு என்பவன் இருக்கிற இடத்துக்கு கடந்து செல்கிறான். அந்த கர்த்தருடைய ஆசாரியன் தாவீதை பார்த்த உடனே, என்னையா ரொம்ப பதட்டத்தோட வர்றீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டபோது, ராஜா ஒரு காரியமா என்னை அவசரமாக என்னை அனுப்பிச்சிருக்கிறாரு, அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லித்தான் நான் இப்ப தனியா வந்திருக்கிறேன். இப்ப எனக்கு மிகுந்த பசியா இருக்கிறது, ஏதாவது சாப்பிடுவதற்கு ஆகாரம் தான் கொடுங்க சொன்னேன். கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கப்பட்டிருந்த அந்த சமூக தப்பங்களை எடுத்து தாவீதுக்கு கொடுக்க, அவர் தன்னுடைய பசியார அந்த அப்பங்களை சாப்பிட்ட பிற்பாடு, இப்பொழுது நான் இந்த இடத்துல இருந்து புறப்பட்டு செல்கிறேன், நான் கைவசம் எதுவும் கொண்டு வரல, ஏதாவது இங்க எடுத்துட்டு போறதுக்கு இருக்குதான்னு சொல்லி கேட்ட பொழுது, ஐயா நீ 7ஆம் பள்ளத்தாக்கிலே கோலியாத்தை வென்ற அந்த பட்டயம் இந்த திரைக்கு பின்னால் இருக்க எடுத்துங்கன்னு சொன்னோன்னே அந்த பட்டயத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பி வருகிறார். இந்த ஒரு நிகழ்வு நடக்கிறதை அந்த இடத்துல சவுலுடைய மெய்ப்பனுக்கு தலைவனா இருந்த தோவேக்கு என்பவன் அதை கவனித்து விட்டார். நம்ம சவுல் ராஜா தேடிட்டு இருக்கிற தாவீது இப்ப இந்த அகிமெலேக்கு என்கிற இந்த ஆசிரியர் இருக்கிற இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு கோலியாத்தை வென்ற பட்டயத்தை எடுத்துட்டு போறாருன்னு சொல்லி இந்த தகவலை சவுலுக்கு தெரியப்படுத்தி விடுகிறார் தோவேக்கு. அப்போ இதை கேட்டறிந்த சவுல் அகிமெலேக்கு என்கிற ஆசாரியனை தன்னிடமாக வரவழைத்து, என்னப்பா ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன், ஒருத்தன் எனக்கு விரோதமா எழும்பி செயல்பட்டு இருக்கிறான், அவனை நான் முயற்சி பண்ணி எப்படியாவது அவனை பிடிச்சிடணும்னு பார்த்தேன், என்னால முடியல, நீங்க ஊர் மக்கள்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எனக்கு எப்படியாவது அவனை நீங்க பிடிச்சு தரணும்னு கேட்டிருந்தேன். அப்படி இருக்கும்போது உனக்கு எல்லாம் தெரியும், உன் இடத்துல வந்து உன்ட்டெல்லாம் அடைக்கலமா எல்லா காரியங்களையும் அவரது பார்த்துட்டு உன்ட்ட சாப்பிட்டு கிளம்பி போகும்போது இப்படி எல்லாம் செஞ்சுதானே கேள்விப்பட்டனே, என்ன நான் தேடுற அந்த எதிரிக்கு நீ அடைக்கலம் கொடுத்தியான்னு சொல்லி ரொம்ப கோபமா சவுலோட இடத்துல விசாரிச்சு, ஐயா நீ அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம்னு சொல்லி ஒரு சில உண்மை தகவல்களை அந்த இடத்துல ஆசாரியன் அகிமெலேக்கு சவுலுக்கு தெரிவித்த போது சவுல் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. மிகுந்த கோபம் அடைந்து தன்னுடைய ஆட்களை அனுப்பி அந்த அகிமெலேக்கு என்கிற ஆசாரியன் அவனோடு இருந்த மற்றுமான 85 பேரை, அவருடைய மனைவி பிள்ளைகள் அத்தனை பேரையும் தாவீது மேல இருந்த கோபத்தினால ஆட்களை அனுப்பி பட்டயத்தால கொன்னுட்டான்னு சொன்னான். அதுல ஒருத்தர் தப்பிச்சிட்டாரு, அவர் பேர் அபியத்தார். அவன் தப்பித்து வந்து தாவீதின் இடத்துல இந்த விஷயத்த சொல்றான், ஐயா இப்படி ஒரு காரியம் இன்னைக்கு நடந்திருக்குதுன்னு சொல்லி கேட்டு மிகவும் மனம் உடைந்து விட்டார் தாவீது. இத்தனை பேர் இறந்து போறதுக்கு காரணமா நான் இருந்திருக்கிறேனே, ஆனா இப்படி ஒரு சூழ்நிலை நடைபெறுவதற்கு முகாந்தரமா செயல்பட்டது யாருன்றதை பார்த்தா ஏதோமியன் ஆகிய தோவேக்கு. ஏதோமியன் சொன்னா ஏசாவினுடைய வம்ச வழியில் வரக்கூடியவன் அந்த தோவேக்கு. அவன் பண்ண வேலை தானே, நம்ம பாஷையில சொன்னா சவுல்கிட்ட போய் நம்மளை குறிச்சு போட்டு கொடுத்துருக்கிறானே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆதங்கத்துல எழுதின ஒரு சங்கீதம் தான் சங்கீதம் 52. அந்த சங்கீதத்தில் விதமாக வாசிக்கிறா, பலவானே என்று சொல்லி, யாரு அந்த தோவேக்க பார்த்து, பொல்லாப்பில ஏன் நீ பெருமை பாராட்டுகிற, தேவனுடைய கிருபை என்னாலும் என்னோடு இருக்கிறது உனக்கு தெரியலையா, நீ ஆகட்டும், நீ போய் தகவல் சொன்னது சவுல் ஆகட்டும், அவங்க கூட இருக்கிற ஆட்களாகட்டும், எவ்வளவோ நாள் பிரயாசப்பட்டால காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஆனா கர்த்தருடைய கிருபை என்று என்னுடைய வாழ்க்கையில் ஒன்று இருக்கிறது நிமித்தமாக அந்த கிருபை இந்நாள் வரைக்கும் என்னை பாதுகாத்து வருதுப்பா, நீ போய் எப்படியாவது அவன்கிட்ட சொல்லி அதுக்கான சில வெகுமானத்தை வாங்கிக்கலான்றதுக்காக இப்படிப்பட்ட ஒரு வேலை செஞ்சிருக்கிற கபடனாவே, நீ சங்கரிக்கிற சகல வார்த்தையில பேசி அவன்கிட்ட சொல்லியிருக்கிற. இந்த சங்கீதத்தில் ஆக்ரோஷமா தாவீது சொல்லும்போது, தேவன் உன்னை பிடித்து உன்னை வாசஸ்தலத்தை பிடுங்கி நீ இந்த தேசத்திலே உயிரோடு இராதபடிக்கு ஆண்டவர் உன்னை நிர்மூலம் பண்ணிடுவான்னு சொல்லி கோபத்துல ரொம்ப கடினமான வார்த்தைகளை சொல்லி அந்த தோவேக்கை குறிச்சு அந்த சங்கீதத்தினுடைய அந்த முதல் 4 வசனத்துல அவர் குறிப்பிடுகிறத பார்க்கிறோம். நீங்க பிறகு வாசித்து பாருங்க. அப்ப அந்த தோவேக்கு கர்த்தர் என்ன மாதிரியான காரியத்தை செய்யறோம்னு சொல்லி அந்த 5ஆம் வசனத்துல
அவர் சொன்ன பிற்பாடு இதை பார்த்த நீதிமான்கள் அந்த தோவேக்கு கர்த்தரால் வரக்கூடிய ஒரு தண்டனைய, ஒரு நியாய தீர்ப்பை பார்க்கிற நீதிமான்கள் என்ன பேசிக்குவாங்களாம்? தேவனை தன்னுடைய பலனாக எண்ணாதபடிக்கு, தன்னுடைய செல்வ பெருக்கத்தை நம்பி தன்னுடைய தீவனிலை பலத்த மனுஷனுக்கு என்ன நடச்சு பாத்தீங்களா? ஆண்டவரோட வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி எடுத்துட்டாரு. ஆண்டவர் அவனை இந்த பூமியில இராதபடிக்கு அவனை பிடிச்சு அவனை பிழைக்கிறதுக்கு ஆண்டவர் அவனை வெளியேற்றிட்டாரு. இத நீதிமான்கள் பார்த்து தான் சவுலுடைய அந்த டீம்ல சொல்ல போனா அவன் ஒரு மந்தைக்கு தலைவனாக இருந்தாலும் தனக்கு இருக்கிற செல்வாக்க கொண்டு எப்படியாவது தாவீதை காமிச்சு கொடுத்து அதை நிமித்தம் வெகுமானம் வாங்கிக்கலாம் நினைச்சான். தோவேக்கு அப்படி ஏதாவது கிடைச்சதா இல்லையான்னு சொல்லி பைபிள் அந்த தகவல் எதுவுமே சொல்லப்படல. ஆனா பாருங்க, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில, உயிருக்கு ஆபத்தான நிலையில பயந்து அங்குமாய் ஓடிக்கொண்டிருக்கிறவனை பாதுகாப்புறத விட்டுட்டு அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்படியான சில வார்த்தைகளை சொல்லி அந்த இடத்துல சில கிரிகளை செஞ்ச போது, ஒருவேளை அந்த இடத்துல அந்த ஆசாரியன் மற்றும் அவனோடு கூட சேர்ந்த ஒரு சிலர் பட்டயத்தால அவங்க மடிந்து போனாலும், என்ன அடிப்படையில் இந்த காரியங்கள் செய்யப்பட்டதோ அதனுடைய நோக்கம் தாவீதினுடைய வாழ்க்கையில நிறைவேறாதபடிக்கு கர்த்தர் தாவீதை பாதுகாத்தார். அல்லேலூயா. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்காரு இந்த சங்கீதத்தினுடைய 8ஆம் வசனத்துல, நானும் தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். என்னை எப்படியாவது வெட்டி சாச்சிடணும், கீழே தள்ளுன்னு சொல்லி எவ்வளோ சூழ்நிலைகள் எனக்கு வந்துச்சு. ஆனா நான் இப்ப எப்படி இருக்கிறேன் தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன்னு சொல்றாங்க. பைபிள்ல 1 சாமுவேல் 23:14 படிச்சீங்கன்னா, 1 சாமுவேல் 23:14 பின்பகுதியில் இப்படி சொல்லிக்கிறது, சவுல் அனுதினமும் தாவீதை தேடியும் தேவன் தாவீதை சவுலுடைய கையில ஒப்பு கொடுக்கவில்லையா. இல்லையா? என்ன வார்த்தை பாருங்க. எப்படியாவது உன்னை பிடிச்சுன்னு டெய்லி ட்ரை பண்றான். அனுதினமும் தேனானா ஒரு நாள் கூட சவுலின் கையிலே தாவீது ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு தேவன் தாவீதுக்கு பாதுகாப்பா இருந்தாருங்க. அவர் சொல்றாரு, அந்த பாதுகாப்பு நிமித்தமாக நான் கர்த்தருடைய ஆலயத்துல ஒரு பச்சையான ஒலிவ மரத்தை போல நாட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி. ஒலிவ மரம் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ஒரு பிரசித்தி வாய்ந்த ஒரு மரம். அந்த மரத்தை எத்தனை முறை வெட்டி சாய்ச்சாலும் அதனுடைய அடிவேறு இருக்கிற வரைக்கும் அந்த மரம் அது நல்லா குறுத்து விட்டு அது நன்றாக ஓங்கி வளருமா. அதை யாரும் அழிப்பதற்கு முடியாது. அப்படிப்பட்ட நல்ல ஒரு உறுதியான ஒரு மரம். அந்த மரத்தை வைத்து பயன்படுத்துகிற அந்த மரத்தின் உரிமையாளருக்கு அவ்வப்போது சமைப்பதற்கு, விளக்கு எரிப்பதற்கு அப்படியெல்லாம் அந்த மரம் ரொம்ப யூஸ் ஆயிடுச்சா. அழகு சாதனமாக கூட அந்த மரத்திலிருந்து சில காரங்கள் எடுத்து பயன்படுத்துவார்கள் என்று சொல்லலாம் அந்த ஒலிவ மரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமன்றி வறட்சியான காலத்துல கூட மற்ற மரங்கள் காய்ந்து போனாலும் இந்த ஒலிவ மரம் காய்ந்து போகாதான். இதனுடைய அடிவேர் பல நூற்றாண்டுகளுக்கு அது ஆழமாய் இருந்து நல்ல ஒலிவ பழங்களை அது தரக்கூடியதாய் இருக்கிறதா சொல்றாங்க. ஒரு ஒலிவ மரத்துல இருந்து ஒரு வருஷத்துக்கு 57 லிட்டர் ஆயில் கிடைக்குதாம். அப்படி நல்ல ஒரு பயனுள்ள ஒரு மரம். மாத்திரமன்றி அந்த ஒலிவ எண்ணெயை கொண்டு வீடுகளிலே அந்த இஸ்ரவேல் தேசத்திலே குத்து விளக்கை ஏற்றி தன்னுடைய வீடுகளை பிரகாசிக்க செய்வார்களாம். சூரிய வெப்பத்திலிருந்து சருமத்தை இந்த ஒலிவ எண்ணெய் பாதுகாக்குதாம். அப்படியான பல நல்ல தன்மைகளை கொண்ட இந்த ஒலிவ மரம், அப்படிப்பட்டவன நான் இருப்பேன்றாருங்க தாவீது. உங்களையே கர்த்தர் அப்படி வைக்க விரும்புகிறார். அப்போ தேவனுடைய ஆலயத்திலே ஒரு பச்சையான ஒலிவ மரத்தை போல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாருன்னா எதன் அடிப்படையில் சொல்றாரு? இந்த சங்கீதத்தை நான் ஒரு முறை வாசிச்ச நேரத்துல ஒரு 4 காரியங்களை காமிச்சார். நம்பர் 1, அந்த 1ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை சொல்லிக்குது, தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது, தேவனுடைய கிருபையை நான் நம்பி இருக்கிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த பூமியில எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும் தேவன் அவனை ஒரு பச்சையான ஒலிவ மரத்தை போல நிலைநாட்டுவதற்கு முதலாவது தேவனுடைய கிருபையை நம்பி வாழ. உலகத்துல நமக்கு
பணம், பதவி, பட்டம், மற்ற அனுகூலம் எது இருக்குதோ இல்லையோ, கர்த்தருடைய கிருபை நமக்கு இருக்குனுங்க. கர்த்தருடைய கிருபை இல்லாம நம்மளால வாழ முடியாது, வாழ்றதுக்கும் தெரியாது. இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அது கர்த்தருடைய கிருபை தாங்க. எந்த ஒரு நல்ல காரியங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும் பை த கிரேஸ் ஆஃப் காட். எந்த நல்ல விஷயம் நடந்தது ஏசப்படைய ஒரு பெரிய கிருபைங்க, அப்படித்தான் சொல்லுவோம். அப்ப அந்த கர்த்தருடைய கிருபை நமக்கு என்னாலும் உண்டாயிருப்பதற்கு அந்த தேவனுடைய கிருபைய தாவீது நம்பி இருந்தாராம். ஒன்று. இரண்டாவது, இந்த சங்கீதத்துல தோபேக்கு தேவனை தன்னுடைய பலனாக எண்ணாமல் தன்னுடைய செல்வ பெருக்கத்தை நம்பி வாழ்ந்தாராம். ஆனால் தாவீது தேவனை தன்னுடைய பலனாக கொண்டு வாழ்ந்தாராம். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார் கர்த்தருடைய பலன் என்று சொல்லி அநேக இடங்களில ஆண்டவரை தனக்கு பலனாக, ஆண்டவரை தனக்கு ஸ்ட்ரென்த்தாக, சப்போர்ட்டாக அப்படி அவர் வாழ்ந்ததால அவர் ஒரு பச்சையான ஒலிவ மரத்தை போல நிலைநாட்டப்படுவதற்கு அது ஏதுவாய் காணப்பட்டது. அப்போ தேவனுடைய கிருபையை நம்பி வாழணும். இரண்டாவது ஒரு காரியம், தேவனை உங்களுடைய வாழ்க்கையில் பலனாக கொள்ளணும். உங்களுக்கு பல அனுகூலங்கள் இருக்கலாம், அதை நம்பி நீங்க ஏமாந்து போகாம தேவனை நீங்க சார்ந்து தேவனை உங்கள் பலனாக நீங்க கொண்டு வாழணும். 9ஆம் வசனத்துல சொல்றாரு, தேவனை என்றென்றைக்கும் துதிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டாராம். எப்பாவது நன்மை நடக்கும் போதான்றது இல்ல, எக்காலத்திலும் எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவரா இருந்தாராம். இன்னொரு வார்த்தை சொல்லுது, தேவனுடைய நாமத்திற்கு காத்திருந்தாராம். தேவனுடைய கிருபையை நம்பி இருந்தாராம், தேவனை தன்னுடைய பலனாக கொண்டிருந்தாராம், தேவனை என்றென்றைக்கும் துதிக்கிறவராய் இருந்தாராம், தேவனுடைய நாமத்திற்கு காத்திருக்கிறவராய் இருந்தாராம். இந்த அனுபவங்கள் அவருடைய வாழ்க்கையில் சந்தித்த பல விதமான சூழ்நிலைகள் மத்தியிலே அவனை கர்த்தருடைய ஆலயத்திலே ஒரு பச்சையான ஒலிவகமான நிலைநாட்டியது. உங்களையும் கர்த்தர் அப்படி நிலைநாட்ட தாவீது இடத்திலே காணப்பட்டது அனுபவங்களை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டிருப்பேன் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை புயல் அடித்தாலும், காற்று வீசினாலும், என்ன மாறுபட்ட சூழல் இருந்தாலும் ஒலிவ மரத்தை போல பச்சையாய் கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. யாரும் உங்களை கீழே வெளுத்தெழுவது விடாதபடிக்கு உங்களை கர்த்தர் உறுதியாய் நிலைநாட்ட வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே, இதமாய் நான் வாழை நீ ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய கரத்துல தந்து நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. அன்பின் தேவனே, நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல ஆண்டவரே பகல் வேலைக்காக நாங்கள் உமக்கு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாள் எங்களுக்கு சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி. தாவீதினுடைய வாழ்க்கையிலே தோபேக்கு நிமித்தமாக ஒரு குறிப்பிட்ட சமயம் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை சந்தித்த நேரத்திலே தேவனுடைய கிருபையை நம்பி வாழ்ந்த, தேவனை தன்னுடைய பலனாக கொண்டு ஜீவித்த, தேவனுடைய நாமத்தை சார்ந்து கொண்ட, தேவனுக்காக காத்திருந்த, தேவனை என்றென்று துதித்த அந்த தாவீது கர்த்தருடைய ஆலயத்திலே ஒரு பச்சையான ஒலிவமரமாய் நாட்டப்பட்டதை போல ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவ்விதமாய் கர்த்தரை நிலை நாட்டும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்க்கை பயணத்தில் சந்திக்கிற பல மாறுபட்ட சூழ்நிலைகள் மத்தியில் சோர்ந்து போய் விடாதபடிக்கு, தளர்ந்து விடாதபடிக்கு தேவன் பேரிலே நம்பிக்கை வைத்தவர்களாய், தேவனுடைய கிருபையை சார்ந்து வாழ்கிற மக்களாய் காணப்பட கர்த்தர் ஒவ்வொருவருக்கு இரக்கம் பாராட்டும்படியாய் கிருபை அளித்தருளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்து நடத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா மகிமைக்கே நான் எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். ஜெப நிலையிலே நாம் காணப்படுவோம். வருகிற நாட்களிலே புதிய ஒரு கல்வி ஆண்டு துவக்கமா இருக்கிறபடினாலே பள்ளி கடந்து செல்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தாமே இந்த புதிய கல்வியாண்டிலே கடந்த ஆண்டை காட்டிலும் படிக்க நல்ல ஞான புத்தியை கர்த்தர் தந்தருளும்படியாக, கல்வி கேள்வியில சிறந்து விளங்க தேவன் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக பிள்ளைகளை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அவருடைய பள்ளி தேவைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டும். அநேக பிள்ளைகளுடைய பெற்றோர் இந்த நாட்களில் போதுமான வேலை இல்லாமல், போதுமான அளவுக்கு வருமானம் சம்பாதிக்க முடியாத சூழ்நிலை காணப்படுகிறார்கள். இந்த ஸ்கூல் டைம்ல கர்த்தர் பிள்ளைகளுடைய சகல தேவைகளை சந்திக்கும்படிக்கு ஆண்டவர் சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அதோடு கூட இந்த புதிய கல்வியாண்டிலே பணியாற்றுகிற ஆசிரியர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தர் விசேஷத்தை ஞானத்தை அவர்களுக்கு தந்தருளி இன்னும் சிறப்பாய் அவர்கள் செயல்பட கர்த்தர்களை பலப்படுத்த ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். மாத்திரமன்றி இந்த வளைகடா போர் நிமித்தமாக அத்தியாவசிய பொருட்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட முடியாதபடிக்கு விலைவாசி உயர்வு ஏற்பட்டு அநேக தட்டுப்பாடான சூழ்நிலைகள் காணப்படுகிறதே செய்தித்தாள்கள் மூலமாய், பத்திரிகையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அநேக நாட்கள்ல இந்த யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். செய்திகள் எல்லாம் நாம் கேட்கும் பொழுது, பத்திரிகையில் அநேக விஷயங்களை நம்ம படிக்கும் பொழுது நமக்கு தெரியாத அநேக காரியங்கள், எத்தனையோ உயிரிழப்புகள் ஒரு புறம், இன்னொருத்தர் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முடங்குகிற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது.
தேவன் தான் இதிலே குறுக்கிட்டு ஒரு அமைதியான நிலைமையை தர வேண்டும். அதற்காகவும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். மாத்திரமன்றி நம்முடைய தமிழ்நாட்டுக்காகவும் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தேர்தல் முடிந்து ஏறத்தாழ ஒரு மாத காலம் ஆக போகிற நாட்கள்ல ஆளுகையினுடைய காரியங்கள் ஒரு திருப்திப்படக்கூடிய நிலைமையில காணப்படவில்லை. அரசியல் கட்சிகளுக்குள்ளேயும் அநேக உட்கட்சி பூசல்கள் ஏற்பட்டு சொல்லப்போன ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் காணப்படுகிறது. இது நிமித்தமாய் நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். மக்களுடைய காரியங்கள் செயல்படுத்தப்பட முடியாத ஒரு சூழ்நிலைகள் காணப்படுகிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி பொறுப்பில் இருக்கிற மக்கள் தேசத்தின் நலன் காக்க மக்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும்படியான திட்டங்களை வகுத்து ஆண்டவருக்கு பயந்து உண்மையுத்தமாய் தன்னுடைய பணிகளை செய்ய ஆண்டவர் கிருபை தரும்படியாய் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் செய்வோமா. அன்பின் தேவனே, இப்படி சமூகத்துக்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறப்பா. இந்த நல்ல பகல் வேளையிலே ஆண்டவரே இப்படி சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக வருகிற நாட்களிலே புதிய கல்வி ஆண்டில் பிரவேசிக்கிற பள்ளி செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் பள்ளி கடன் சென்று பாடங்களை படித்து தேர்வு எழுதி வெற்றி பெற கிருபிச்சதற்காக நன்றி. இந்த புதிய கல்வி ஆண்டவர்களுக்கு எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் தருவீராக. அவர்கள் சேர்ந்து படிக்கிற இடங்களிலே அவருடைய கல்வி தேவையை கர்த்தர் சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய பெற்றோர் இந்த நாட்களிலே அவருடைய தேவைகளை சந்திப்பதற்கு இல்லாதபடிக்கு ஆண்டவரே அவர்களுக்கு போதுமான வேலை இல்லாமல் போதுமான வருமானம் ஈட்ட முடியாமல் மிகுந்த சிரமத்துக்குள்ளா இருக்கிறது நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் பிள்ளையுடைய தேவைகளை சந்திப்பீராக ராஜா. ஆண்டவரே முன்பை விட இந்த கல்வி ஆண்டில் இன்னும் ஆண்டவரை சிறப்பாக படிக்க வேண்டிய ஞானத்தை புத்தி அறிவை தருவீராக. பயிற்றுவிக்கிற ஆசிரியர்களுக்கு வேண்டிய கிருபை ஞானத்தை தாங்க. செல்லும் பொழுது வரும்பொழுதெல்லாம் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. மாத்திரமன்றி இந்த வளைகுடா போர் நிமித்தமாக ஆண்டவரே இந்த நாட்களிலே விலைவாசி உயர்ந்து ஏற்பட்டு மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் சந்திக்கப்படுகிற ஏற்பட்டிருக்கிற தட்டுப்பாடான சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீங்கப்பா. ஒரு விஷயம் மனம் இறங்குங்கப்பா. விலைவாசி உயர்வு ஆண்டவரே அவைகள் திரும்ப பெறட்டும் அப்பா. ஆண்டவரை இயல்பான நிலைமைக்கு நேராக தேசத்தின் மக்கள் கடந்து வருவதற்கான நல்ல அனுகூலங்களை கர்த்தர் ஏற்படுத்தி தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே. அமைதிக்கான பேச்சுவார்த்தையை ஆண்டவர் தொடர்ந்து ஆண்டவரே ஒரு நாளிலே யுத்தங்கள் ஆண்டவரே அமைதியாக இருந்தாலும் திரும்பவுமாக ஆண்டவரே தாக்குதல்கள் நடக்கிறதை நாங்கள் செய்தியின் வழியாக நாங்கள் பார்க்கிறோமே. இந்த சூழ்நிலைகள் மாறட்டும் அப்பா. எத்தனையோ அப்பாவி மக்கள் உயிரிழக்கிற நிலைமையை நாங்கள் கண்டு வேதனைப்படுகிறோம் ஐயா. ஆண்டவரே உயிரிழந்த குடும்பங்களில் நம்முடைய ஆறுதலை சமாதானத்தை கர்த்தர் கட்டளிடுவீராக ராஜா. இனி இப்படிப்பட்ட மரணங்கள் நிகழாபடிக்கு தடுக்கப்படட்டும் அப்பா. இப்படி செய்யறதுக்காக எங்களுடைய தமிழ்நாட்டுக்கு ஆட்சேபிக்கிறோம். அன்று இந்த நாட்கள் ஆளுகையின் காரியங்களை விதமாய் சென்று வருவதை அறிந்திருக்கிறீங்க. மக்கள் நலன் காக்கப்படும் ஆண்டவரே. மக்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும்படியான விதத்துல திட்டங்கள் வகுக்கப்பட்டு அவர்கள் மக்களுக்கு சென்று சேரும்படிக்கு நேர்மையாய் உண்மையாய் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவர் ஆட்சி செய்வதற்கேற்ற நல்ல மனநிலையை தந்து பொறுப்பில் இருக்கிற உண்மையோடு உத்தரவாதத்தோடைய கடமையை ஆற்றும்படிக்கு கிருபை தருவீராக. இரக்கம் செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசம் கர்த்தரை அறிவினால் நிரப்பப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணட்டும் அப்பா. நீர் அப்படி செய்யப்படுவதற்காக ஸ்தோத்திரப்பா. உடைய நாமம் மகிழப்படட்டும். உடைய ராஜ்யம் கடந்து வரட்டும். உடைய சித்தம் நிறைவேறுவதாக. கர்த்தர் அப்படி செய்யப்படுவதற்காக ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை எல்லாவற்றினால் ஏறெடுக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாம் யாவரும் எழுந்து நின்று உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் என்று சொல்லி இந்த பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு நம்முடைய மனப்பூர்வமான காணிக்கைகளை செலுத்தி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் வைத்தவரே, உன்னதமானவரின் உயர் மறைவில் வைத்தவரே, இதுவரை என்னை கொண்டு வர நான் எம்மாத்திரம், இதுவரை என்னை கொண்டு வர நான் எம்மாத்திரம். தகப்பன் தன் குழந்தைகளை தூக்கி சுமக்குமா போ, தகப்பன் தன் குழந்தைகளை தூக்கி சுமக்குமா போ, வர வர பலக்கச்
வளர்த்தி வர வர பலக்க செய்தி யேசுரனாய் வளர்த்தி உன்னதமானவரின் உயர் மறைவில் வைத்தவரே உன்னதமானவரின் உயர் மறைவில் வைத்தவரே இதுவரை என்னை கொண்டு வர நான் என் மாத்திரம் இதுவரை என்னை கொண்டு வர நான் என் மாத்திரம் அன்றிருந்த பலன் இன்று உண்டு உந்தையை என்றும் உண்டு அன்றிருந்த பலன் இன்று உண்டு உந்தையை என்றும் உண்டு நினைத்ததை நான் சாதித்திட உம்பலன் எனக்கு தந்தி நினைத்ததை நான் சாதித்திட உம்பலன் எனக்கு தந்தி உன்னதமானவர் உயர் மறைவில் வைத்தவரே உன்னதமானவரின் உயர் மறைவில் வைத்தவரே இதுவரை என்னை கொண்டு வர நான் என் பாத்திரம் இதுவரை என்னை கொண்டு வர நான் என் பாத்திரம் உட்காருவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு குழந்தை பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கிறது. அருமையான பெற்றோர் குழந்தையை எடுத்துக்கொண்டு முன்னாலே வரும்படி உங்கள் அன்பாய் கேட்கிறோம். ஜோயல் தான், ஜோயல். ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படியே எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றான். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்நாள் அநேக நாட்களாக ஒரு குழந்தை இல்லாமல் இருந்த பொழுது ஆண்டவர் தனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தர வேண்டும் என்று சொல்லி அவள் தேவ சமூகத்தில் ஜெபித்து தேவனுடைய கிருபையினாலே ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த குழந்தைக்காக அவள் ஜெபித்த பொழுது அவள் அநேக நாட்கள் குழந்தை இல்லாமல் இருந்தாள். ஆண்டவர் தனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க முடியும். ஆண்டவர் தனக்கு ஒரு குழந்தையை கொடுக்கும் பொழுது அதை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி ஜெபித்தாள். அவ்விதமாக அவர்கள் குழந்தையை பெற்றுக்கொண்டார்கள். அந்நாள் அந்த குழந்தையை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து அந்த ஆண்டவருக்கு அந்த குழந்தையை அர்ப்பணித்தாள். அந்த குழந்தை ஆண்டவருடைய சமூகத்தில் வளர்ந்தது, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தது என்று நாம் பார்க்கிறோம். இங்கே நம்முடைய மத்தியில் கடந்து வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கும் அவருடைய குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்து ஈவாக
ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறார். இந்த குழந்தை ஆண்டவருக்கென்று வளர்க்கப்பட வேண்டும். உலகத்தில் நிறைய பிள்ளைகள் பிறக்கிறாங்க. எல்லா பிள்ளைகளும் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வளர்க்கப்படுகிறார்கள் என்று சொல்ல முடியாது. ஆண்டவருக்கு பயப்படுகிற பெற்றோர், குடும்பத்தார், இந்த குழந்தை ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது, இந்த குழந்தையை ஆண்டவருக்கென்று வளர்க்க வேண்டும் என்று சொல்லி பக்தியோடு பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். இந்த அருமையான குழந்தையும் ஆண்டவருக்கென்று வளர்க்கப்பட இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல மாதிரியை காண்பிக்கவும், இந்த குழந்தைக்கு ஆண்டவரை குறித்து தெரியப்படுத்தி ஆண்டவரை அறிகிற அறிவில் வளரவும், தேவ சமூகத்திற்கு இந்த குழந்தையை கொண்டு வந்து ஆராதனையில் பிள்ளைகள் பங்கு பெறவும், இந்த அருமையான குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் குழந்தையை ஆண்டவருக்கென்று வளர்க்க, இந்த குழந்தை ஆண்டவருக்கென்று வளர்க்கப்பட ஆண்டவருடைய சமூகத்திலே ஸ்தோத்திரங்களை செலுத்தி நாம் இந்த குழந்தைக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான பிள்ளைகளை நீர் குடும்ப வாழ்க்கையில இணைத்தீர், அதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். குடும்ப வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்து ஈவாக அருமையான குழந்தையை பெற்றெடுக்க ஆண்டவர் உதவி செய்ததற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். காலங்களில் தம்முடைய கரங்களில் இருந்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கென்று வளர்த்தது போல, ஆண்டவரை அறிகிற அறிவில் பிள்ளைகள் வளரும்படி ஆண்டவரை குறித்து போதித்து ஒரு தெய்வ பக்தியிலே பிள்ளைகளை வளர்த்தது போல, பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மாதிரியை காண்பித்து பிள்ளைகளை ஒழுங்காக ஆண்டவருடைய சமூகத்திற்கு அழைத்து வந்து பிள்ளைகள் ஆண்டவரை அறிகிற அறிவில் வளரும்படி கிருபை செய்தது போல, இந்த அருமையான குழந்தையையும் உமக்கென்று வளர்க்க பெற்றோருக்கு ஆண்டவர் உதவி செய்யும்படி தம்மை பார்த்து நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். குழந்தையை வளர்க்கும்படி நாங்கள் எடுத்துக்கொள்கிற முயற்சிகள் குறைவுள்ளது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுடைய பராமரிப்பு குறைவுள்ளது, எங்களுடைய பாதுகாப்பு குறைவுள்ளது. அதற்கும் அதிகமாக ஆண்டவர் குழந்தையை பாதுகாக்கும்படி, பராமரிக்கும்படி, உம்மை அறிகிற அறிவில் உம்முடைய கிருபையில வளர உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, தேவ சமூகத்தில் இந்த குழந்தைக்கு பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜோயல் என்று பெயரிட்டு பிரதிஷ்டை செய்கிறோம். பெற்றோரை ஆசீர்வதியும், குழந்தையை ஆசீர்வதியும், குடும்பத்தின் மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் கேட்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு பாடல் ஒன்றை பாட விரும்புகிறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வாரே, அற்புதமானவற்றை ஆச்சரியமாக செய்வார் என்று சொல்லி அந்த பாடல் திரையிடப்படும். நாம் சேர்ந்து பாடலை பார்த்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வாரே, எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அற்புதமானவற்றை ஆச்சரியமாக செய்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வாரே, அற்புதமானவற்றை ஆச்சரியமாக செய்வார். செய்வார், எல்லாம் செய்வார். எல்லாரும் பாடுவோம். செய்யாமல் இருக்க மாட்டார், முடிப்பார், எல்லாம் முடிப்பார். நன்மையா முடித்திடுவார். செய்வார், எல்லாம் செய்வார். செய்யாமல் இருக்க மாட்டார், முடிப்பார், எல்லாம் முடிப்பார். நன்மையாய் முடித்திடுவார். எல்லாம் செய்வார், எல்லாம் செய்வார். எனக்காய் செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டார். எல்லாம் முடிப்பார், நன்மையாய்
எல்லாம் செய்வார், எனக்காய் செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டார். எல்லாம் முடிவார், நன்மையாய் நன்மையாய் முடித்திடுவார். கர்த்தர் எனக்காக ஆமென் யாவையும் செய்வாரே. அற்புதமானவற்றை ஆச்சரியமாக செய்வார். கர்த்தர் எனக்காக, எல்லாரும் பாடுவோம், யாவையும் செய்வாரே. அற்புதமானவற்றை ஆச்சரியமாக செய்வார். எல்லாம் கூடும் அவரால் கூடாததொன்றில்லையே. பெறுவேன் நன்மை பெறுவேன், பெறாமல் இருக்க மாட்டேன். அவரால் கூடாததொன்றில்லையே. பெறுவேன் நன்மை பெறுவேன், பெறாமல் இருக்க மாட்டேன். எல்லாம் கூடும் அவரால் கூடாததொன்றில்லையே. நன்மை பெறுவேன், நிச்சயம் பெறுவேன், பெறாமல் இருக்க மாட்டேன். எல்லாம் கூடும் அவரால் கூடாததொன்றில்லையே. நன்மை பெறுவேன், நிச்சயம் பெறுவேன், பெறாமல் இருக்க மாட்டேன். கர்த்தர் எனக்காக யாவை செய்வாரே. அற்புதமானவற்றை ஆச்சரியமாக செய்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வாரே. அற்புதமானவற்றை ஆச்சரியமாக செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், அவருடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்துல வாழுகிற நமக்காக, இன்றைக்கு ஆராதனையிலே பங்கு கொள்ளுகிற நம் ஒவ்வொருவருக்காகவும், தனிப்பட்ட நிலைமையிலும் குடும்பத்திற்காகவும் செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. 138வது சங்கீதம் 8வது வசனத்திலே இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ மனிதனாகிய தாவீது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிறார். தாவீது ஒரு ராஜா. தாவீது யாரு? ஒரு ராஜா. ஒரு ராஜா என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு நம்ம இந்திய தேசத்துல பிரதமர், தமிழ்நாட்டில் முதல்வர் இருக்கிறது போல மேலான அதிகாரம் உள்ளவர்கள். அப்படி மேலான அதிகாரம் இருந்த போதிலும் தாவீதுக்கு தனக்காக செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்ய முடியவில்லை. பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, எல்லாம் வேறு பல அனுகூலங்கள் இருக்கிறது. ஆனால் அவருக்காக செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் அவரால் என்ன செய்ய முடியல, செய்ய முடியல. அப்பொழுது அவருக்கு ஒரு கேள்வி, எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறது யார்? என்னால் செய்ய முடியாத காரியங்களை யார் செய்வான்? அப்பொழுது அவருக்கு கிடைத்த பதிலைத்தான் அவர் சொல்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சில நேரங்கள்ல குடும்பங்கள்ல திருமண காரியங்கள் தடைபடுகிறது. சிலர் அழகா இல்லை அப்படின்னு திருமணம் நடக்க மாட்டேனுது. சிலருக்கு நல்ல வசதி இல்லை அப்படின்னு திருமணம் தடைபடுகிறது. ஆனால் அழகா இல்லாத பெண்களுக்கும் திருமணம் நடக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. வசதி இல்லாதவங்களுக்கு என்ன நடக்குது? திருமணம் நடக்குது. ஆண்டவரை நம்பி வாழ்கிற நமக்கு
ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார். அல்லேலூயா. நான் முதல் ஆராதனையில் சொன்னேன், கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்று நாம் விசுவாசிக்கிறது மட்டும் போதுமானது அல்ல. கர்த்தர் நமக்கு காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன தடை, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில என்னை தடை அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், சிந்திச்சு பார்க்கணும். ஒரு நல்ல பாட்டிலை நல்லா டைட்டா மூடி ஒரு ஆத்துலையோ குளத்துலையோ கடல்லையோ தூக்கி எறிங்க. அந்த பாட்டிலுக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி போகாது. அந்த பாட்டிலுக்குள்ள என்ன செய்யாது, ஒரு சொட்டு தண்ணி போகாது. ஏன்? அது மூடி, அது அந்த முகப்பு அடைக்கப்பட்டிருக்கிறது. அது திறந்தா தான் என்ன செய்யும், உள்ள தண்ணி போகும். அப்போ தேவனுடைய பகுதியில் வல்லமை, கிருபை ஏராளமாக இருந்தாலும் நம்ம பகுதியில் சில காரியங்கள் செய்யப்படாத நிலைமையில அது தேவனுடைய ஆசீர்வாதங்களை தடை செய்கிறது. எப்படி அந்த பாட்டிலுக்குள்ள மூடி திறக்கும் வரைக்கும் தண்ணி போக முடியாதோ, அப்படி போல சில தடைகளை நாம் அகற்றும் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது, சில காரியங்கள் செய்யப்படாமல் தான் இருக்கும். அதனால நீங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் அப்படின்னு விசுவாசிக்கிறதோடு கூட, விசுவாசித்து அதற்காக தேவனை துதிக்கிறதோடு கூட, ஆண்டவரே என்னுடைய பகுதியில செய்யப்பட வேண்டிய காரியங்கள் செய்யப்படாமல் இருப்பதற்கு என்ன தடை ஆண்டவரே, நான் என்னுடைய பகுதியில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய தடைகள் அகற்றப்பட உதவி செய்யும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணணும். கவனம் உள்ளவங்களா இருக்கணும். அப்புறம் ஓட்ட பாத்திரத்துல தண்ணியை பிடிச்சு வைக்க முடியாது. என்ன பாத்திரத்துல? ஆமா, நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஊத்துனாலும் ஒரு பக்கம் பாத்திரம் ஓட்டையா இருக்குது, தண்ணி போயிட்டே இருக்குது. நாங்க ஒரு 1500 லிட்டர் டேங்க் கொண்டு வச்சிருக்கிறோம் வீட்டில் உபயோகத்துக்கு. அநேகமாக ஒரு டேங்க் தண்ணி ஃபுல் பண்ணா ஒரு நாள் முழுவதுக்கும் அது போதும். சில நேரங்களில் கொஞ்சம் அதிகமாக செலவழிஞ்சா திரும்ப என்ன செய்ய வேண்டியது இருக்கும், போட வேண்டியதாக இருக்கும். சமீபமாக சில நாட்கள் தொடர்ந்து தண்ணீர் சீக்கிரமாக தீர்ந்து கொண்டிருந்தது. 6 மணிக்கு தண்ணி காலையிலே போட்டால் சில நேரங்களில் 10 மணிக்கு தண்ணி தீர்ந்துடும். 10 மணிக்கு போட்டால் 2 மணி 3 மணிக்கு தண்ணி என்ன செஞ்சிடும், தீர்ந்துடும். என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முடியல. தண்ணி ஏன் இவ்வளவு சீக்கிரம் தீர்ந்து போகுது, வெளிப்படையாக எங்கே அந்த தண்ணி லீக் ஆகுது, வேஸ்டா போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல. சகோதரிகள் அந்த ரெஸ்ட் ரூம் பகுதியில் யாரோ தண்ணியை திறந்து விட்டு அப்படியே போயிட்டாங்க. யாரோ தண்ணியை திறந்து விட்டுட்டு பைப்பை க்ளோஸ் பண்ணாமல் என்ன செய்யாங்க, போயிட்டாங்க. நாங்களும் அதை உடனடியாக கண்டுபிடிக்க முடியல. ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு தான் அதை கண்டுபிடிக்க முடிந்தது. இப்படி சில நேரங்களில் நம்முடைய ஆசீர்வாதங்கள், தேவன் அருளுகிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில தங்க முடியாதபடிக்கு எங்கேயோ ஒரு பக்கம் ஓட்டம் இருக்குது, எங்கேயோ ஒரு பக்கம் என்ன செய்யுது, அது வீணா போய்கிட்டு இருக்குது. அதை சரிப்படுத்த வேண்டும். அப்போதான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன செய்யும், தங்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறவர்களாக அல்ல, பெற்று அனுபவிக்கிறவர்களாய் காணப்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சில அறிவிப்புகளை நான் அறிவிக்க விரும்புகிறேன். இந்த கோடை விடுமுறை நாட்களில் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு செய்யும்படி அன்பாய் கேட்கிறோம். அவ்விதமாக அந்த பிள்ளைகளுக்கு பாடங்கள்